Hi students, நம்ம வந்துட்டு chapter number 22 world of microbes அந்த chapter பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா airborne and waterborne diseases, அதாவது வந்துட்டு ஏர்னாலையும் வாட்டர்னாலையும் என்னென்ன டிசீஸ் வந்துட்டு டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ அதில் என்னென்னா வைரஸ் அண்ட் பாக்டீரியா வந்துட்டு என்னென்ன டிசீஸை வந்துட்டு ஏர் மூலயமாவும் வாட்டர் மூலயமாவும் டிரான்ஸ்மிட் பண்ணுது. அதாவது airborne diseases and waterborne diseases caused by bacteria, airborne and waterborne diseases caused by virus ன்னு சொல்லிட்டு ரெண்டு ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம். இன்னைக்கு இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா வெக்டார் borne diseases தான் வந்துட்டு இன்னைக்கு இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ வெக்டார் அப்படின்னா என்னன்னு பாருங்க. வெக்டார் இஸ் an agent that acts as an intermediate carrier of pathogen. ஸோ பேத்தோஜன் அப்படிங்கிறது என்ன, டிசீஸ் காசிங் ஆர்கனிசத்தை தான் நம்ம பேத்தோஜன் சொல்லுவோம். ஸோ வெக்டார் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஏஜென்ட் தான். அது என்ன பண்ணுன்னா பேத்தோஜனை கேரி பண்ணிட்டு போகும். அதான் சொல்றாங்க வெக்டார் இஸ் an agent that acts as an intermediate carrier of the pathogen. ஸோ பேத்தோஜனை காஸ் பண்றதுக்கு இன்டர்மீடியட் கேரியரா வந்துட்டு பேத்தோஜனை ஒரு ஹெல்த்தியான இன்ஃபெக்டட் பர்சன்லேருந்து ஹெல்த்தி பர்சனுக்கு அதை டிரான்ஸ்மிட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. மெனி இன்செக்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆக்ட் ஆஸ் ஏ வெக்டார்ஸ். ஸோ நிறைய இன்செக்ட்ஸும் அனிமல்ஸும் வெக்டார்ஸாக இருக்குது. டிசீசஸ் டிரான்ஸ்மிட்டட் பை வெக்டார்ஸ் ஆர் கால்டு வெக்டர் borne டிசீசஸ். ஸோ எந்தெந்த டிசீசஸ் வந்துட்டு இந்த வெக்டார்ஸ் மூலயமா டிரான்ஸ்மிட் ஆகுதோ அந்த டிசீஸை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா வெக்டார் borne டிசீசஸ் அப்படின்னு சொல்கிறோம். These vectors can transfer infecting agents from an infected person to the another healthy person. ஸோ இந்த வெக்டர்ஸ் என்ன பண்ணுன்னா ஒரு இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்ட்டை வந்துட்டு, அதாவது இன்ஃபெக்டட் பர்சனில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபெக்டிங் ஏஜென்ட்டை வந்துட்டு இன்னொரு ஹெல்த்தி பர்சனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாதான் சொல்கிறாங்க. These vectors can transfer infecting agents from an infected person to another healthy person. Some of the insect vector borne diseases are malaria, filaria, chikungunya, dengue, and the diseases which are transmitted through animals are bird flu and swine flu. ஸோ எந்தெந்த டிசீஸ் வந்துட்டு இந்த வெக்டாராக வந்துட்டு இதாகி அது டிரான்ஸ்மிட் ஆகுது, அதாவது வந்துட்டு இன்செக்ட் வெக்டார் borne டிசீசஸ், அதாவது மலேரியா, சிக்கன்குனியா, டெங்கு, ஃபிலேரியா, இந்த 4 டிசீசஸுமே வந்துட்டு இன்செக்ட்ஸ்னால டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ எந்தெந்த டிசீஸ் வந்துட்டு அனிமல்ஸ்னால டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பேர்ட் ஃப்ளூ அண்ட் ஸ்வைன் ஃப்ளூ, இந்த ரெண்டும் தான் வந்துட்டு அனிமல்ஸ்னால வந்துட்டு டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வெக்டார் இஸ் நத்திங் பட் இட் இஸ் an agent that acts as an intermediate carrier of the pathogen. So many animals and insects act as a vectors. So diseases transmitted or caused by the vectors are called vector borne diseases. So இந்த vectors என்ன படும், these vectors can transfer the infecting agents from an infected person to the another healthier person. So some of the vector borne diseases are malaria, filaria, chikungunya, dengue, and the diseases which are transmitted through animals are bird flu and swine flu. ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா அந்த இன்செக்ட்னால டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய இன்செக்ட் வெக்டார் borne டிசீசஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். மலேரியா, சிக்கன்குனியா, டெங்கு அண்ட் ஃபிலேரியா, இந்த 4 டிசீஸ் பற்றி தான் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மலேரியா. Malaria continues to be one of the major health problems of the developing countries. ஸோ டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் ஒன் ஆஃப் த மேஜர் ஹெல்த் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மலேரியா தான். அதான் சொல்கிறாங்க மலேரியா கண்டினியூஸ் டு பி ஒன் ஆஃப் த மேஜர் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் த டெவலப்பிங் கண்ட்ரீஸ். மலேரியா இஸ் காஸ்ட் பை புரோட்டோசோவன் parasite plasmodium. ஸோ இந்த மலேரியா எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா புரோட்டோசோவன் parasite, அதாவது பிளாஸ்மோடியத்தினால வருது. 4 species of plasmodium, namely Plasmodium vivax, Plasmodium malariae, Plasmodium falciparum and Plasmodium ovale
causes the malaria. ஸோ இந்த பிளாஸ்மோடியத்தில் இருக்கக்கூடிய 4 ஸ்பீஷீஸ், அதாவது பிளாஸ்மோடியம் விவாக்ஸ், பிளாஸ்மோடியம் மலேரியே, பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம், பிளாஸ்மோடியம் ஒவேலே, இந்த 4 ஸ்பீஷீஸ் பிளாஸ்மோடியத்தில் இருக்கக்கூடிய இந்த 4 ஸ்பீஷீஸும் தான் வந்துட்டு மலேரியாவை காஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. மலேரியா காஸ்ட் பை Plasmodium falciparum is a malignant and fatal. ஸோ இந்த பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரத்தினால வரக்கூடிய மலேரியா என்னென்னா வரக்கூடிய மலேரியா வந்துட்டு ரொம்பவே மேலிகண்ட் ஆனது, ஃபேட்டல் ஆனது. அப்ராக்சிமேட்லி 300 million people around the world get infected with malaria every year. அதாவது ஒவ்வொரு வருஷத்துக்கும் வேர்ல்டு லெவலில் 300 million பீப்புள்ஸ் வந்துட்டு இந்த மலேரியானால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மலேரியா கண்டினியூஸ் டு பி ஒன் ஆஃப் த மேஜர் ஹெல்த் ப்ராப்ளம் இன் த டெவலப்பிங் கண்ட்ரீஸ். ஸோ இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய டெவலப்பிங் கண்ட்ரீஸில் வந்துட்டு மலேரியா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மேஜர் ஹெல்த் ப்ராப்ளமாக இருக்குது. இந்த மலேரியா எதனால் காஸ் ஆகுது? புரோட்டோசோன் பேரசைட்டான பிளாஸ்மோடியத்தினால வந்துட்டு காஸ் ஆகுது. ஸோ பிளாஸ்மோடியத்தில் இருக்கக்கூடிய 4 ஸ்பீஷீஸ், அதாவது பிளாஸ்மோடியம் விவாக்ஸ், பிளாஸ்மோடியம் மலேரியே, பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம் அண்ட் பிளாஸ்மோடியம் ஒவேலே வந்துட்டு இந்த 4 ஸ்பீஷீஸ் பிளாஸ்மோடியத்தில் இருக்கக்கூடிய இந்த 4 ஸ்பீஷீஸ்னால மலேரியா வந்துட்டு வருது. ஸோ பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரத்தினால வரக்கூடிய மலேரியா வந்துட்டு ரொம்ப மேலிகண்ட் ஆனது, ரொம்ப ஃபேட்டல் ஆனது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு இயருக்கு வந்துட்டு இந்த மலேரியானால இன்ஃபெக்ட் ஆகக்கூடிய பீப்புள்ஸ் வேர்ல்டு லெவலில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300 million பீப்புள்ஸ் வந்து இந்த மலேரியானால அஃபெக்ட் ஆகுறாங்க. இட் ஸ்ப்ரெட்ஸ் த்ரூ த bite of the insect vector, the female Anopheles mosquito, which feeds on the human blood and usually lasts less than 10 days. ஸோ இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்செக்ட் வெக்டர், அதாவது பைட் ஆஃப் அ இன்செக்ட் வெக்டர், அதாவது ஃபீமேல் அனஃபெலஸ் மொஸ்கிட்டோட பைட்னால. ஸோ அந்த ஃபீமேல் அனஃபெலஸ் மொஸ்கிட்டோ என்ன பண்ணுன்னா, இன்ஃபெக்ட் ஆகிருக்கிற ஏற்கனவே ஆல்ரெடி இந்த மலேரியானால இன்ஃபெக்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு பர்சனை போயிட்டு பைட் பண்ணும், ஸோ கடிக்கும். ஸோ அது கடிச்சிட்டு வந்துட்டு இன்னொரு ஹெல்த்தியர் பர்சனை வந்துட்டு அது நெக்ஸ்ட்டாக வந்துட்டு பைட் பண்ணும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்டிங் ஏஜென்ட்ஸ், அதாவது இன்ஃபெக்டட் பர்சனுக்கு இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்டிங் ஏஜென்ட் வந்துட்டு நம்மளோட ஹெல்த்தி பர்சனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகிடும். இப்படி தான் வந்துட்டு டிரான்ஸ்மிட் ஆகும். எந்த மஸ்கிட்டோ பைட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் அனஃபெல்லோஸ் மஸ்கிட்டோ மட்டும்தான் பைட் பண்ண. அதான் சொல்கிறாங்க, it spreads through the bite of an insect vector. ஸோ ஒரு இன்செக்ட் வெக்டாரோட பைட்னால தான் வந்துட்டு இந்த மலேரியா வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ த ஃபீமேல் அனஃபில்லஸ் மொஸ்கிட்டோ which feeds on the human blood and usually last less than 10 days. to 10 days வரைக்கும் இது இருக்கும். A person affected by malaria will show symptoms of headache, nausea, muscular pain, chillness and shivering followed by rapid rise in temperature. ஸோ இந்த மலேரியா அஃபெக்ட் ஆன பர்சன்ஸுக்கு வந்துட்டு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்டேக் இருக்கும், அதாவது தலைவலி இருக்கும். நாசியா அப்படின்னா வாமிட்டிங் சென்சேஷன், ஸோ வாமிட் வர மாதிரி இருக்கும், வராது. மஸ்குலர் பெயின்ஸ், மசில்ஸ்லாம் பெயின் ஆகும். ரொம்ப சில்னஸ் இருக்கும், அதாவது ரொம்பவே நடுங்குவாங்க. ஸோ அப்படி நடுங்கணுன்னே ரேப்பிடாக அவங்களோட டெம்பரேச்சர் வந்துட்டு ரைஸ் ஆகும். Fever subsides with profuse sweating. Use of quinine drugs kills the stages of malarial parasite. ஸோ ஃபீவர் வந்துட்டு ரொம்ப ஸ்வெட்டிங்காகவே இருக்கும். ஸோ இதை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி க்யூர் பண்ணுவாங்கன்னா, குனைன் ட்ரக்ஸ் அப்படின்னு ஒரு ட்ரக்ஸ் இருக்குது. ஸோ அந்த ட்ரக்ஸை யூஸ் பண்ணி இந்த ஸ்டேஜஸ், மலேரியல் பேரசைட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேஜஸை வந்துட்டு கில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மலேரியான்னு பார்க்கும்போது இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது? ஒரு இன்செக்ட்னால, அதாவது ஃபீமேல் அனஃபில்லோஸ் மொஸ்கிட்டோ வந்துட்டு ஒரு இன்ஃபெக்டட் பர்சனை பைட் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு ஹெல்த்தி பர்சனை பைட் பண்ணும்போது அந்த இன்ஃபெக்டிங் ஏஜென்ட்ஸ் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ லெஸ் தென் மேக்ஸிமம் 10 days வரைக்கும் இது இருக்கும். ஸோ இந்த அஃபெக்டட் பர்சன்ஸுக்கு வந்து இந்த மலேரியா அஃபெக்டட் பர்சனுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்டேக் இருக்கும், நாசியா இருக்கும், மஸ்குலர் பெயின் இருக்கும், சில்னஸ் அண்ட் ஷிவரிங் இருக்கும், ரேப்பிடாக டெம்பரேச்சர் வந்துட்டு ரைஸ் ஆகும். ஸோ இந்த குனைன் ட்ரக்ஸை யூஸ் பண்ணுறது மூலிமா
இந்த மலேரியாவை நம்மளால க்யூர் பண்ண முடியும். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் இன்செக்ட் வெக்டார் பார்ன் டிசீஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ செகண்ட் ஒன் இஸ் சிக்கன்குனியா. சிக்கன்குனியா இஸ் காஸ்ட் பை வைரஸ். ஸோ சிக்கன்குனியா எதனால காஸ் ஆகுது? வைரஸ்னால. ஸோ மலேரியா அப்படிங்கிறது வந்துட்டு பிளாஸ்மோடியம் புரோட்டோசோன் பாரசைட் பிளாஸ்மோடியத்தினால வருது. சிக்கன்குனியா வந்துட்டு வைரஸ்னால வருது. It is transmitted in humans by the bite of infected Aedes aegypti mosquito during the daytime. ஸோ இது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா டே டைமில் மொஸ்கிட்டோவில் ஒரு வெரைட்டி தான் வந்துட்டு ஏடிஸ் எகிப்தி அப்படிங்கிற ஒரு மொஸ்கிட்டோ. அந்த மொஸ்கிட்டோ வந்துட்டு ஒரு இன்ஃபெக்டட் பர்சனை பைட் பண்ணும்போது இது வந்துட்டு அந்த டிசீஸ் வந்துட்டு டிரான்ஸ்மிட் ஆகுது. இட் காசஸ் சிவியர் அண்ட் பெர்சிஸ்டன்ட் ஜாயிண்ட் பெயின். ஸோ இங்கே என்ன இருக்குன்னா ரொம்ப சிவியரான ஜாயிண்ட் பெயின், அதாவது ஜாயிண்ட் அதாவது நீ ஜாயிண்ட்டு எல்போ ஜாயிண்ட் இந்த இடத்துல எல்லாம் பெயின் ஆகும். ஜாயிண்ட் பெயின், பாடி ரேஷஸ், ஹெட்ஏக் அண்ட் ஃபீவர். ஸோ பாடியில் வந்துட்டு ரேஷஸ் இருக்கும், ரொம்ப தலைவலிக்கும், ஃபீவர் இருக்கும். ஜாயிண்ட் பெயின்ஸ் கேன் லாஸ்ட் ஃபார் ஏ வெரி லாங் டைம். ஸோ சிக்கன்குனியா பீரியடில் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு ஜாயிண்ட் பெயின் வருது அப்படின்னா அவங்களோட ஃபுல்லாக அந்த லாங் டைம்னா அவங்களோட பீரியட் டைமில் அவங்களோட லைஃப் டைமில் வந்துட்டு அந்த ஜாயிண்ட் பெயின் வந்துட்டு ரொம்ப அதிக நாள் வந்துட்டு நீடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிக்கன்குனியா இஸ் காஸ்ட் பை வைரஸ். இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் இன் ஹியூமன்ஸ் பை த bite of infected Aedes aegypti mosquito during the day time. முக்கியமாக நோட் பண்ண பாயிண்ட் என்ன, டே டைமில் கடிக்கக்கூடிய கொசு, அதான் வந்துட்டு டே டைம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட என்ன பண்ணுன்னா சிம்டம்ஸ் என்னென்னா ரொம்ப சிவியரான ஜாயிண்ட் பெயின் இருக்கும், பாடியில் ரேஷஸ் இருக்கும், ஹெட்ஏக் இருக்கும், ஃபீவர் இருக்கும். ஸோ இந்த சிக்கன்குனியா பீரியடில் வந்து ஜாயிண்ட் டைம் வந்துட்டு அந்த இன்ஃபெக்டட் பர்சனோட லைஃப் டைமில் வந்துட்டு ரொம்ப நாள் நீடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்குபேஷன் பீரியட். ஸோ இந்த வைரஸோட இன்குபேஷன் பீரியட் எவ்வளோ நாள் வந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இஸ் யூஸ்வலி 2 to 12 days. ஸோ 2 to 12 days வரைக்கும் இந்த வைரஸோட இன்குபேஷன் பீரியட் வந்துட்டு இருக்கும். சில்னஸ், ஹை ஃபீவர், வாமிட்டிங், நாசியா, ஹெட்ஏக், persistent joint pain and difficulty in walking are the common symptoms associated with this disease. ஸோ இதோட டிசீஸோட காமன் சிம்டம்ஸ் என்னென்னா சில்னஸாக இருக்கும், ரொம்ப ஹை ஃபீவர் இருக்கும், வாமிட்டிங் இருக்கும், நாசியா வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், ஹெட்ஏக் இருக்கும், தலைவலி இருக்கும், பெர்சிஸ்டன்ட் ஜாயிண்ட் பெயின்னா ரொம்ப நாள் வந்துட்டு ஜாயிண்ட் பெயின் இருக்கும். அதே மாதிரி அவங்க நடக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஸோ இதான் வந்துட்டு காமன் சிம்டம்ஸ், சிக்கன்குனியாவோட காமன் சிம்டம்ஸ். The joints gets inflamed and person find it difficult to walk. ஸோ வந்துட்டு ஜாயிண்ட் எப்படி ஆகுனா இன்ஃப்ளேம் ஆகினா அப்படியே அரிச்சிடும், அதாவது புண்ணு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால வந்துட்டு அந்த பர்சன் இன்ஃபெக்டட் பர்சனால் நடக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஸோ இதுக்கு என்ன ட்ரக்ஸ் கொடுப்பாங்கன்னா பேராசிட்டமால். ஸோ பேராசிட்டமால் இஸ் given to relieve pain and reduce fever. ஸோ பெயின்லேருந்து ரிலீவாக இருக்கும், ஃபீவரை ரெடியூஸ் பண்ணுறக்கும் இந்த பேராசிட்டமால் தான் வந்துட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டிசீஸ் இஸ் சிக்கன்குனியா. ஸோ சிக்கன்குனியா இஸ் காஸ்ட் பை வைரஸ். இது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது ஹியூமன்ஸ்லின்னு பார்த்தீங்கன்னா எய்ட்ஸ் எகிப்ட் மொஸ்கிட்டோ வந்துட்டு டே டைமில் அது பைட் பண்ணுறதுனால இது டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ இதோட இன்குபேஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா 2 to 12 days வரைக்கும் இதோட இன்குபேஷன் பீரியட். இதோட காமன் சிம்டம்ஸ் என்னென்னா வந்துட்டு சில்னஸ், ஹை ஃபீவர், வாமிட்டிங், ஹெட்ஏக், persistent joint pain and difficulty in walking. இதான் வந்துட்டு இதோட காமன் சிம்டம்ஸ். ஸோ இதுக்கு என்ன ட்ரக்ஸ் கொடுப்பாங்கன்னா பேராசிட்டமால் ட்ரக் கொடுப்பாங்க, அந்த பெயின்லேருந்து ரிலீவாக இருக்கும், ஃபீவரை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறக்கும். ஸோ நெக்ஸ்ட் டிசீஸ் இஸ் டெங்கு. ஸோ டெங்கு ஃபீவர் எல்லாத்துக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ வந்துட்டு லாஸ்ட் 2 yearsக்கு பேக் டெங்கு ஃபீவர், இப்போ கொரோனா இருக்கிறதால இல்லை, அப்போ அந்த டெங்குங்கிறது வந்துட்டு எல்லாத்துக்குமே ஹையாக இருந்துச்சு, ரொம்ப ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ அதான் நெக்ஸ்ட் டிசீஸ் டெங்கு. டெங்கு இஸ் நோன் அஸ் பிரேக் போன் ஃபீவர். ஸோ டெங்குக்கு இன்னொரு பேர் என்ன, பிரேக் போன் ஃபீவர். த நேம் பிரேக் போன் ஃபீவர் வாஸ் given due to the cause of intense joint and muscle pain. ஏன் வந்துட்டு இந்த பிரேக் போன் ஃபீவர் அப்படிங்கிற நேம் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஜாயிண்ட் அண்ட் மசில் பெயின் வந்துட்டு இந்த டெங்கு ஃபீவர் வந்தவங்களுக்கு இருக்கும். டெங்கு ஃபீவர் is caused by virus. ஸோ இந்த டெங்கு ஃபீவர் எதனால் வருது, வைரஸ்னால தான் வருது. It is transmitted by Aedes aegypti mosquito. ஸோ சிக்கன்குனியாவை
காஸ் பண்ணக்கூடிய மொஸ்கிட்டோ தான் வந்துட்டு இந்த டெங்கு ஃபீவரையும் வந்துட்டு தருது. இன்குபேஷன் பீரியட் ஆஃப் த வைரஸ் இஸ் யூஸ்வலி 5 to 6 days. ஸோ வைரஸோட இன்குபேஷன் பீரியட் அதாவது க்ரோயிங் பீரியட் எவ்வளோ நாள்னு பார்த்தீங்கன்னா 5 to 6 days. Onset of high fever, severe headache, muscle and joint pain, rashes, hemorrhage, fall in blood platelet count are the symptoms associated with this disease. ஸோ இந்த டிசீஸ் அதாவது டெங்குவோட டிசீஸோட சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹை ஃபீவர் இருக்கும், சிவியரான ஹெட்டேக் இருக்கும், மசில்ஸ் அண்ட் ஜாயிண்ட் பெயின் இருக்கும், ஸோ ரேஷஸ் இருக்கும். அதே மாதிரி முக்கியமாக என்னென்னா நம்ம பிளட் பிளேட்லெட்ஸோட கவுண்ட் வந்துட்டு டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த டெங்கு ஃபீவரோட முக்கியமான சிம்டம்ஸ். வாமிட்டிங் அண்ட் அப்டமினல் பெயின், difficulty in breathing, minute spots on the skin signifying bleeding with the skin are also associated with dengue fever. ஸோ டெங்கு ஃபீவர் ரொம்ப ஹையாக வந்தவங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களால மூச்சு விட முடியாது. ஸோ டிஃபிகல்ட் அந்த ப்ரீத்திங்கில் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே டிஃபிகல்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு வாமிட் இருக்கும், அப்டாமினல் பெயின் இருக்கும். அதே மாதிரி அவங்களோட ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு ஸ்பாட் மாதிரி ஒரு புள்ளி மாதிரி இருக்கும். அது எது சிக்னிஃபை பண்ணுன்னா ப்ளீடிங், அந்த ஸ்கின்லேருந்து அந்த சின்ன சின்ன ஸ்பாட்ஸ்லேருந்து ப்ளீட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதான் வந்துட்டு ரொம்ப ஹை டெங்கு ஃபீவர் இருக்கவங்களுக்கு. ஸோ இவங்களுக்கு என்ன ட்ரக் கொடுப்பாங்கன்னா பார்த்தீங்கன்னா பேராசிட்டமால் இஸ் கிவன் டு ரெடியூஸ் ஃபீவர் அண்ட் பாடி ஏக். ஸோ ஃபீவரையும் பாடி ஏக்கையும் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த பேராசிட்டமால் ட்ரக் கொடுப்பாங்க. கம்ப்ளீட் ரெஸ்ட் அண்ட் இன்க்ரீஸ்ட் இன்டேக் ஆஃப் ஃப்ளூயிட் இஸ் எசென்ஷியல். ஸோ டெங்கு வந்துட்டு வந்தவங்க வந்துட்டு கம்ப்ளீட் ரெஸ்ட் இருக்கணும். அதே மாதிரி அவங்க எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டில் வந்துட்டு ஃப்ளூயிட் இன்டேக் வந்துட்டு அதிகமாக இருக்கணும். ஸோ அடிக்கடி வந்துட்டு இந்த ஜூஸ் கொடுக்கணும், எஸ்பெஷலி வந்துட்டு சாத்துக்குடி ஜூஸ்லாம் அடிக்கடி கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ அது மூலிமா நம்மளால் டெங்கு வந்துட்டு ஒரு நார்மல் இதுக்கு வந்துட்டு நார்மல் டெங்கு இன்ஃபெக்டட் பர்சன் வந்துட்டு ஒரு நார்மல் லைஃபுக்கு கொண்டு வர முடியும். ஸோ இதான் வந்துட்டு தேர்ட் டிசீஸ் டெங்கு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபிலேரியா. ஃபிலேரிசிஸ் இஸ் எ மேஜர் ஹெல்த் ப்ராப்ளம் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் ஒரு மேஜர் ஹெல்த் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலேரிசிஸ் தான். திஸ் டிசீஸ் இஸ் காஸ்டு பை நிமட்டோட் வார்ம் விர்ச்சேரியா பேன்க்ராஃப்டி. ஸோ வந்துட்டு இந்த டிசீஸ் எதனால் காசு ஆகுதுன்ட்டு வார்ம், அதாவது ஒரு வார்ம்னால அந்த வார்ம் பேர் தான் வந்துட்டு நிமட்டோட். ஸோ அதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விர்ச்சேரியா பேன்க்ராஃப்டி அப்படிங்கிறது. The adult worms are usually found in lymphatic system of man. ஸோ இந்த நிமட்டோட் வார்ம் வந்துட்டு அடல்ட், ஸோ இந்த நிமட்டோடில் அடல்ட் வார்ம் வந்துட்டு யூஸ்வலாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேன், அதாவது நம்மளோட ஹியூமன்ஸோட லிம்பாட்டிக் சிஸ்டத்தில் வந்துட்டு இருக்கும். இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை த பைட் ஆஃப் இன்ஃபெக்டட் கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ. ஸோ அது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா கியூலெக்ஸ் மஸ்கிட்டோட பைட் கடிக்கிறதுனால இது வந்துட்டு டிரான்ஸ்மிட் ஆகுது. இதோட இன்குபேஷன் பீரியட், அதாவது இந்த ஃபிலேரியல் வார்மோட க்ரோயிங் பீரியட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8 to 16 months, அதாவது கிட்டத்தட்ட 1 year. And the symptoms include acute infection, fever and inflammation in lymph glands. ஸோ இந்த ஃபிலேரியாவோட சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும் அந்த லிம்ப் கிளாண்ட்ஸில், நெக்ஸ்ட்டு ஃபீவர் இருக்கும், அதே மாதிரி இன்ஃப்ளமேஷன் இருக்கும். இன் க்ரானிக் இன்ஃபெக்ஷன் த மெயின் ஃபியூச்சர் இஸ் elephantiasis which affects the legs, scrotum and the arms. ஸோ க்ரானிக் இதோட மெயின் ஃபியூச்சர் இன்ஃபெக்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா எலிஃபேண்டிசிஸ், அதாவது யானைக்கால்னு சொல்கிறாங்களா அது எதை அஃபெக்ட் பண்ணால் நம்மளோட லெக்ஸு, நம்மளோட ஆர்ம்ஸு, நம்மளோட ஸ்க்ராட்டம் ரீஜனை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதான் வந்துட்டு ஃபிலேரியா. ஸோ நெக்ஸ்ட் இது எல்லாமே வந்துட்டு மோஸ்ட்லி மஸ்கிட்டோஸ்னால தான் வந்துட்டு டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்? மஸ்கிட்டோஸ் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல். Prevention of mosquito bites by using mosquito nets, mosquito screens, mosquito repellents and ointments. ஸோ நம்மளை வந்துட்டு மஸ்கிட்டோ வந்துட்டு கொசு கடிக்கிறத வந்துட்டு நம்ம ப்ரிவெண்ட் பண்ணோம். எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம்? மஸ்கிட்டோ நெட்ஸ் யூஸ் பண்ணலாம், மஸ்கிட்டோ ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி மஸ்கிட்டோ ரெப்பலன்ஸ் அந்த ஆயில்மெண்ட்ஸ்லாம் நம்ம போட்டுக்கலாம். எலிமினேஷன் ஆஃப் ப்ரீடிங் பிளேசஸ் பை ப்ரொவைடிங் adequate sanitation, underground wastewater disposal system and drainage of stagnant water. ஸோ அந்த மஸ்கிட்டோட ப்ரீடிங் பிளேசஸ், அதாவது ட்ரைனேஜ் அண்டு நம்ம மழை வந்துன்னா தேங்கி நிற்கக்கூடிய இடத்துலலாம் அந்த மஸ்கிட்டோ வந்துட்டு ப்ரீட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த பிளேசஸ்லாம் நம்ம க்ளீனாக வைக்கலாம். கலெக்ஷன் ஆஃப் வாட்டர் இன் எனி அன்கவர்ட் கண்டெய்னர் சச் அஸ் வாட்டர் டேங்க், பாட்ஸ்,
flower pots, discarded tires should be avoided. ஸோ நம்ம வாட்டரை கலெக்ட் பண்ணுறோம், அதாவது வந்துட்டு கவர் பண்ணாத எந்த ஒரு இடத்துல வாட்டர் நம்ம கலெக்ட் பண்ணும்போது அங்கே வந்துட்டு மஸ்கிட்டோஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம அதை வந்துட்டு அவாய்ட் பண்ணலாம். அதாவது நம்ம வாட்டர் டேங்க், அதாவது மேலே கவர் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு இதில் வந்துட்டு கண்டெய்னரில் வந்து நம்ம வாட்டரை கலெக்ட் பண்ணிக்கணும். இதேவே வந்துட்டு நம்ம டிஸ்கார்டட் டயர்ஸ் யூஸ் பண்ணுறோம், அப்போ மழை பெஞ்சால் அந்த டயரில் தண்ணி நிற்கும். ஸோ அதனாலேயும் மஸ்கிட்டோஸ் வர அது காரணமாக இருக்கும். ஸோ அதையெல்லாம் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். Next one is control of mosquito larva by spraying oil on the stagnant water bodies. So ஒரு வாட்டர் வந்துட்டு ஒரு இடத்துல தேங்கி நிற்கிது, ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது அப்படின்னா அங்கே அந்த மொஸ்கிட்டோட லாவா வந்துட்டு க்ரோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதை வந்துட்டு நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னா, ஒரு சர்டைன் ஆயில் இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணுறக்கே அந்த ஆயிலை வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணுறது மூலயமா நம்மளால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். Adult mosquitoes can be killed by spraying insecticides. ஓகே, லாவா வந்துட்டு நம்ம இப்படி கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் அடல்ட் மஸ்கிட்டோஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னா, இன்செக்டிசைட்ஸ் ஸ்ப்ரே பண்ணுறது மூலமா நம்மளோட அடல்ட் மஸ்கிட்டோஸை கண்ட்ரோல் பண்ண முடியும், கில் பண்ண முடியும். அப்ளிகேஷன் ஆஃப் கிரிட்டினோலா ஆயில் ஆர் யூக்லிப்டஸ் ஆயில் ஆன் த எக்ஸ்போஸ்டு ஸ்கின். ஸோ நம்ம ஸ்கின்ல வந்துட்டு யூக்லிப்டஸ் ஆயில் எல்லாத்துக்கும் தெரியும், அந்த ஆயிலோ இல்லாட்டி கிரிட்டினோலா ஆயில்னு சொல்லிட்டு ஒரு ஆயில் இருக்குது, அந்த ஆயிலை வந்துட்டு நம்மளோட ஸ்கின்ல வந்துட்டு அப்ளை பண்ணுறது மூலிமாவும் மஸ்கிட்டோ பைட்டை வந்துட்டு நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த மெஷர்ஸ் டு பி டேக்கன் டு ப்ரிவெண்ட் அண்ட் கண்ட்ரோல் த மஸ்கிட்டோஸ் அண்ட் மஸ்கிட்டோ பைட்ஸ். ஸோ 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ கேட்கும் போது இந்த 6 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக எழுதணும். ஸோ இன்னைக்கு கிளாஸை நம்ம இதோட முடிக்கலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்த்துருக்கோன்னா, வெக்டார் ப்ரான் டிசீசஸ்னால் என்ன, அந்த வெக்டார் ப்ரான் டிசீசஸில் இன்செக்ட் வெக்டார் ப்ரான் டிசீசஸ். ஸோ இன்செக்ட்ஸ்னால டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய டிசீசஸ் 4 டிசீசஸ், மலேரியா, சிக்கன் குனியா, டெங்கு அண்ட் ஃபிலேரியா, அந்த 4 டிசீசஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் இந்த மஸ்கிட்டோஸை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு டிசீசஸ் டிரான்ஸ்மிட்டட் பை அனிமல்ஸ். ஸோ அனிமல்ஸ்னால டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய டிசீசஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸ் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.